GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 10-15 நாட்களாக நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். வழக்கமாக இந்த கிறிஸ்மஸ் சீசனிலே குருக்களுக்கும் பேராயர்களுக்கும் தான் பெரிய டிமாண்ட் இருக்கும். ஆனால் இந்த முறை துணை முதலமைச்சரை வைத்துத்தான் கிறிஸ்மஸ் விழா நடத்துவது என்று பல திருச்சபைகளிலே மிகப்பெரிய முடிவோடு இருக்கிறார். நானே அவரோடு 3வது விழாவாக கலந்து கொள்கிறேன். கோயம்புத்தூரிலே ஒரு அருமையான விழாவிலே கலந்து கொண்டார். நேற்றைய தினம் நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியிலே இதை போன்ற ஒரு எழுச்சிமிக்க விழாவை மிக சிறப்பாக நடத்தினார். நாளைய தினம் தம்பி சுபேர்கான் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கிறிஸ்துமஸ் பெருவிழா நடக்கிறது. இந்த விழாக்களை எல்லாம் ஏதோ ஆட்சியிலே இருப்பதற்காகவோ அதிகாரத்திலே இருப்பதற்காகவோ ஏதோ வெறும் அடையாளமாகவோ நடத்துகின்ற பண்பாட்டை கொண்டதல்ல இந்த தொடர்பான விழா கொண்டாட்டங்கள். நான் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களோடு இது 7வது ஆண்டு என்று எண்ணுகிறேன். இந்த விழா எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது என்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அழைத்தார். இந்த கிறிஸ்துமஸ் சமயத்திலே யாருமே கவலைப்படாத, யாருமே நினைத்து பாராத ஒரு காரியத்தை செய்தார். கிராமங்களிலே, சிறிய காலனி பகுதிகளிலே தேவாலய பணியாளர்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பாதிரியார்களை அழைத்து அத்தனை பேருக்கும் புத்தாடை கொடுத்து, அத்தனை பேருக்கும் பண முடிப்பு கொடுத்து அவர்களை ஆதரிக்கின்ற மகத்தான விழாவை 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தினார். அந்த விழாவிலும் நான் கலந்து கொண்டேன். அந்த விழாதான் இன்று பரிணாமம் அடைந்து இப்பொழுது ஆயிரக்கணக்கான பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்குகின்ற விழாவாக வந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சரும் சரி, நம்முடைய பேராயர் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து கலந்து கொண்டிருப்பார் என்று நான் அருகில் இருந்து பார்த்தவன். ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அவர்களோடு கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நான் தொடர்ந்து பெற்றவன். இன்று தலைவர் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். நேற்று கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கொண்டாடி இருக்கிறார். பிரதமர் கூட டெல்லியிலே இதை போல ஒரு குடில் ஏற்பாடு செய்து அதற்கு முன்னால் அவரும் ஒழுங்குறுத்தி ஏற்றி இருக்கிறார். இன்னும் பல அரசியல் தலைவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த விழாக்களுக்கெல்லாம் இல்லாத வேறுபாடு என்ன இந்த விழாவுக்கு என்றுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மக்கள், பேராயர் சின்னப்பா அவர்கள் சொன்னது போல, டாக்டர் தலைவர் கலைஞர் அவர்களோடு உணர்ச்சி ரீதியாக ஒன்றுபட்ட மக்கள் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள். ஏன் சொல்றேன்னா, பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் சொல்வார்கள், மற்ற தலைவர்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்ய நினைத்தார்கள், ஆனால் கலைஞர் ஒருவர் மட்டும்தான் ஒரு சிறுபான்மை மக்களைப் போலவே சிந்தித்தார் என்று சொல்வார். அவர் சொல்வார், என்ற தம்பி, எத்தனையோ தலைவரை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா கலைஞர் ஒருத்தர் தான் தம்பி ஒரு இஸ்லாமியராகவே சிந்திப்பார்னு சொன்னார். கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையை பார்க்கின்ற போது கிறிஸ்தவர்களை மாதிரியே சிந்திப்பார். மாற்று திறனாளிகளை பார்க்கின்ற போது ஒரு மாற்று திறனாளியாகவே அந்த பிரச்சனையை சிந்திப்பார். சமூகத்திலே நலிந்தவர்களுடைய பிரச்சனைகளை தனது பிரச்சனையாக்கி, அந்த வலியை தனது வலியாக்கி, அந்த வேதனையை தானே உள்ளார உணர்ந்து அந்த வேதனைக்கு மருந்து தேடுகின்ற அந்த தாய் உள்ளம் கொண்ட கலைஞருடைய வாரிசாகத்தான் இன்று நம்முடைய துணை முதலமைச்சரை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யாருக்கும் இல்லாத தைரியம் அவருக்கு மட்டும் வருகிறது. அவர்தான் மேடையிலே தைரியமாக நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்வதற்கான ஒரு மன நிறைவு வேண்டும். எந்த கட்சியினுடைய தலைவர்களும், எந்த முதலமைச்சரும், எந்த அமைச்சரும் ஒரு மதத்திற்கு மட்டுமே சொந்தக்காரனாக இருப்பது அல்ல. இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதை நாமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே ஒரு அமைச்சர் இருந்து விட முடியுமா? கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே ஒரு முதலமைச்சர் இருந்து விட முடியுமா? ஒரு முதலமைச்சர் என்பவர், ஒரு துணை முதலமைச்சர் என்பவர், ஒரு அமைச்சர் என்பவர் சாதி, மதம், இனம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு அனைவருக்குமான அமைச்சராக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே ஒவ்வொருவரும் என்ன உணர வேண்டும் என்று சொன்னார், அவர் எனக்கான முதலமைச்சர் என்று உணர வேண்டும்.
தமிழகத்திலே இருக்கின்ற கிறித்தவர்கள் இவர் எங்களுக்கான முதலமைச்சர் என்று உணர வேண்டும். தமிழகத்திலே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இவர் எங்களுக்கான முதலமைச்சர் என்று உணர வேண்டும். தமிழகத்திலே இருக்கின்ற பெரும்பான்மை மதத்தை சார்ந்த இந்துக்கள் இவர் எங்களுக்கான முதலமைச்சர் என்று உணர வேண்டும். அப்படிப்பட்ட முதலமைச்சரால் தான் சமூக நீதியை செய்ய முடியும். அதைத்தான் கலைஞர் செய்தார், அதைத்தான் தளபதி செய்தார். அந்த வழியில் தான் உதயநிதி நடக்கிறார். அதே கூட்டத்திலே சொல்லுகிறார், என்னை கிறிஸ்தவனாக பார்த்தால் நான் கிறிஸ்தவன், என்னை இஸ்லாமியனாக பார்த்தால் நான் இஸ்லாமியன், நான் முகமதியனாக பார்த்தால் நான் முகமதியன் என்று சொல்கிறார். நம்முடைய சிறுபான்மை ஆணைய தலைவர் வரிசையாக பட்டியலிட்டார். நான் இன்னைக்கு சில கேள்விகளை மட்டும் நான் வைக்க ஆசை. 4 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தது. இன்னைக்கு இது ஒரு கிறித்தவ கல்வி நிறுவனம், சிறுபான்மை கல்வி நிறுவனம். இந்த மான்ஃபோர்டு நிறுவனத்துடைய பிரின்சிபல் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். இதற்கு ஒரு சிறுபான்மை சான்றிதழ் கேட்டு நாங்கள் ஏறாத அலுவலகமே கிடையாது. ஒரு சிறுபான்மை சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து 8 லட்சம் ரூபாய் கொடுத்து வாதாடி தேசிய ஆணையத்திடமிருந்து தான் அந்த சான்றிதழை பெற வேண்டும். அமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது நான் கேட்கிறேன், எத்தனை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் அது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் என்று சான்று வழங்கினீர்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரே ஒரு கல்வி 6000 கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார்கள். சிறுபான்மை சமூகத்து மக்கள் சாதி மதம் இனம் கடந்து அத்தனை பேருக்குமான கல்வி நிலையங்களாக நடத்துகிறார்கள். அந்த 6000 கல்வி நிறுவனங்களிலே can you spot out a single institution? நாங்கள் தான் ஆணையத்திடம் கேட்டோம், தீர்மானம் போட்டோம், முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போனோம். முதலமைச்சர் உடனே இதை பார்த்த உடனே அதிர்ந்து போனார். இது எப்படின்னு கேட்டார். இப்படித்தாங்க நடக்குதுன்னு சொன்னோம் தளபதி. உடனே இதற்காக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டோம். இதற்காக ஒரு தனி கமிட்டி ஒன்று போடணும், அவர்கள் கேட்ட உடனே சான்றிதழ் கொடுக்கணும்னு கேட்டோம். நம்முடைய அமைச்சர்கள் கூட சில பேர் எதிர்த்தார்கள். ஏனென்றால் சில அமைச்சருடைய அதிகாரங்கள் கூட அதிலே பறிபோகின்றன. அவர்களெல்லாம் சொன்ன பிறகும் கூட முதலமைச்சர் ஒத்துக்கொள்ளவில்லை. சிறுபான்மை மக்கள் செய்கிற கல்வி சேவைக்கு அவர்கள் இதமான சிரமங்களை மேற்கொள்ளக்கூடாது, அவர்கள் கேட்ட உடனே அந்த சான்றிதழ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எம்பவர்ட் கமிட்டி என்று அமைத்தார். உங்க பக்கத்துல சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு, இந்த பக்கத்துல தான் தோமையார் கால் பதித்த மலை, அதுல இருக்கிற ஒரு ஆலயம் நம்முடைய கருணாநிதிக்கு தெரியும். அதற்கு கடந்த ஆண்டு 1 கோடி ரூபாய் கொடுத்தார் நண்பர்களே. அந்த பணி இன்று முடிந்திருக்கிறது. அந்த பேராலயத்தில் 1 கோடி ஆக்கணும், அதிகமாக்கணும். முதல்ல 1 கோடி கொடுத்து 2 கோடி ஆக்கணும். எவ்வளவு பெரிய பணிகள். நான் கேட்கிறேன் எடப்பாடி அவர்களிடம், அல்லது இங்கே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற மற்ற அரசியல் கட்சி தலைவரிடம் கேட்கிறேன். அடிக்கடி கேட்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு டேட் கூட ஒரு தலைவர் பேசியிருக்காரு, சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவதே இல்லை என்று. இன்னும் சில பேர் சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பதற்கு கூட்டணி தான் காரணம் என்று சொல்கிறார். அது ரெண்டுமே தவறு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிப்பதற்கு நம்பர் காரணம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய கொள்கை காரணம். அந்த கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது, அந்த கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது. அதுதான் அருமையாக சொன்னார். இந்த நாட்டிலே இன்று நடக்கிற யுத்தம் என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் மனு தர்மத்திற்கும் நடக்கின்ற போட்டி. இதிலே நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் அரசியல் சாசன சட்டத்தின் பக்கம் நிற்கிறோம். அரசியல் சாசன சட்டத்தை வலியுறுத்துகின்ற இந்தியா கூட்டணியின் பக்கம் நிற்கிறோம், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம், மதச்சார்பின் பக்கம் நிற்கிறோம், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியின் பக்கம் நிற்கிறோம். ஆகவேதான் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆகவே அதுதான் கருத்தே ஒழிய அந்த கொள்கை நிலைப்பாட்டை தான் இன்று நாம் எதற்காக நம்முடைய திராவிட இளவலை பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இந்த கொள்கை தடத்திலே இந்த வயதிலே நீர்த்து போகாத ஒரு இளைஞராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றவர்களில் வரும் தலைவர்களில் அவர் ஒருவர். அவர்தான் சனாதனத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தார். இந்த நாடே யாருமே உச்சரிக்க பயந்த அந்த வார்த்தையை மிக தைரியமாக உச்சரித்தார். அதுல பின்வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஆகவேதான் அதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற ஒரு தலைவனை அடையாளம் கண்ட உடனே, ஆஹா, இது 50 ஆண்டு பயணம் அல்ல, இது 70 ஆண்டு பயணம் அல்ல, இன்னும் 100 ஆண்டு பயணத்திற்கான தலைமை வந்துவிட்டது என்கிற நம்பிக்கை வருகின்ற போதுதான் அந்த தலைமையை நாம் ஆதரிக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு
இயேசு பிறப்பினுடைய அருமையான நாளில கிறிஸ்துவ பெருங்குடி மக்களை பார்த்து மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு இடமாக போய் விடுகிறார். அவர்களுக்கு இந்த விழாவின் மூலமாக என்ன சொல்லுகிறார்? வெறும் விழாக்கால கொண்டாட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு சிறுபான்மையாக இருக்கின்ற உங்களை நீங்கள் மாண்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான உரிமைகளை பெற்றுத் தருகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த முதலமைச்சர் இருக்கிறார். இந்த நல்ல செய்தியை தான் கிறிஸ்துமஸ் செய்தியாக சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்ல வந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டி என்று எங்கள் ஊரில் பழமொழி சொல்வார்கள். பஞ்சத்திற்காக ஆண்டி அல்ல, இது பரம்பரையாக கிறிஸ்துமஸை நம்மோடு கொண்டாடுகின்ற இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இந்த மகிழ்ச்சி, இந்த உற்சாகம், இவற்றை தொடர்ந்து உங்கள் தாத்தாவிடம் பார்த்தோம், உங்கள் தந்தையாரிடம் பார்த்தோம், இப்பொழுது உங்களிடம் பார்க்கிறோம். உங்களையும் உங்களோடு வருகின்ற அந்த பயணத்திலே தொடர்ந்து நடப்போம் என்று சொல்லி இறைவனுடைய அருளால் இந்த கிறிஸ்துமஸ் சமூக நீதியினுடைய கிறிஸ்துமஸாக, சமத்துவத்தினுடைய கிறிஸ்துமஸாக, சமய சார்பின்றி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒற்றுமையினுடைய கிறிஸ்துமஸாக விளங்குவதற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் தம்பி ஆல்பர்ட் அவர்களுக்கும் ஜோசப் ராவஜி அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.